மனித உடம்பிலே உயிர் எங்கே இருக்கிறது? சார் எங்கேயோ உயிர்ந்தது போது உடம்புக்குள்ளே இருந்தால் சரி. எதுக்கு சொல்கிறேன்? இது சைவ சித்தாந்த ஞானிகள் கூறியது 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இதை தற்காலத்து படிக்கும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த உயிர் மனித உடம்பிலே எங்கே இருக்கிறது? விழிப்பு நிலையிலே. விழிப்பு நிலைன்னா இப்போ நான் இயங்கி கொண்டிருக்கேன். கை காலாற்றவங்கள்ட்ட வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நிலையில் நெற்றி பொட்டிலே இருக்கும் உயிர். புரியுதுங்களா? அந்த உயிர் அதற்கு வடமொழியிலே சாக்கிரம் என்று பெயர். அதனால தான் பெண்கள் நெற்றிலே பொட்டு வைப்பது. ஏன்னா ஒரு நல்குல பெண் இருந்தால் ஒரு கெட்டவன் காமுகன் அவர்களுடைய மனதை கெடுத்து விடலாம். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வரக்கூடாதுங்கிறது தான் நெற்றியில் போட்டு குங்குமம் போட்டு வைக்கிறது. எல்லாம் சைவ சமயத்தில் சும்மா சொல்ல காரணத்தோடு தான் சொன்னோம். அடுத்தது கனவு நிலை. கழுத்துக்கு வரும் உயிர். நல்லா தூங்குகிறோம் பார்த்தீங்களா? அப்போ கனவுக்கு வரும். இதுக்கு வடமொழி பெயர் சொப்பனம் என்று பெயர். மூன்றாவது நெஞ்சுக்கு வரும் உயிர். இதற்கு ஆழ்நித்திரை தமிழில், வடமொழியிலே சுளுத்தி என்று பெயர். என்னையா சுளுத்தி அப்படின்னா, ஒருத்தன் ஆழ்நித்திரை நல்லா தூங்கிட்டு இருப்பான். எழுப்புனா எத்தனை தடவை அடித்தா கூட கிளம்ப மாட்டான். திருப்பி போட்டீங்கன்னா பார்த்தான் இழுப்பானா அது செத்து போட்டானேன்னு தெரியாது. புரியுங்களா? அந்த மாதிரி நிலைக்கு உயிர் பெயரும். அதுக்கு தான் சுளுத்தி என்று பெயர். நான்காவது துரிதம். துப்பல் அடிக்க உயிர் படும். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஆற்றுலையோ குளத்துலையோ விழுந்துருவான். மூச்சு இருக்காது. வந்து தூக்கி தண்ணி வயிற்ற வச்சு அமுக்குவாங்க. தண்ணி வெளியில் வரும். சினிமா படங்களில் பார்ப்பீங்க. இல்லை பாம்பு கடிச்சிடும். விஷம் ஏறிக்கிட்டே இருக்கும். பேச்சு மூச்சு இருக்காது. மயக்க நிலை. இதற்கு துரிதம் என்று பெயர். அப்போ தொப்புள் அடிக்க போயிடும் உயிர். கடைசியில் மூலாதாரத்துக்கு போகும் அந்த உயிர். அதற்கு துரியாதீதம் என்று பெயர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூச்சும் பிராணவாயும் இருக்காது. புரியுங்களா? அதுதான் அந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோமே. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடம்புல எந்த அசைவும் இருக்காது. உயிர் இருக்கும், ஆனால் பிராணவாயு மூச்சு கூட நிடும். அப்போ என்ன செய்வாங்க? திடீர்னு ஹார்ட் அட்டாக் நெஞ்சில் அந்த அயன் பாக்ஸ் மாதிரி வச்சு டாக்டராக வச்சு அழுத்துவாங்க. இல்லைன்னா நெஞ்சை பிடிச்சி அமுக்குவாங்க, குத்துவாங்க. இந்த மூளையில் ஒடுங்கி கிடந்த சூக்குமை உறுப்பிலே போய் ஒளிந்திருந்த ஆத்மா திருப்பிடி கிளம்பிடும். பிராணவாயை இயங்க ஆரம்பிச்சிடும். உடம்புக்குள்ள வியாபகத்தன்மை வந்துடும், இயங்க ஆரம்பிச்சிடும். இதற்கு துரியாதீதம் என்று பெயர். தமிழ் சொற்களிலே அந்த மாதிரி ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் நிறைய தத்துவங்கள் 36 தத்துவங்கள் இருக்கின்றன சைவ சமயத்தில். இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதில் உள்ள விஷயங்கள் 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஞானிகள் சொன்னது. ஆகம பிரமாணம் எல்லாம். அவர்கள் பொய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பொய்யா கருத்தை சொல்லணும்னு உண்மையை கண்டுபிடித்து கூறியவர்கள்.